உன் திருயாழில் என் இறைவா என்னையும் ஒரு சிறு நரம்பெனவே இணைத்துக் கொள்ளுகிறேன். நான் பாடும்போது, இசை மீட்டும் போது, உம்மை துதிக்கும் போது, செபிக்கும் போது உமது வல்லமை எனக்குள் ஊற்றெடுக்கிறது. ஆவியானவர் எனக்குள் இருந்து செயலாற்ற தொடங்குகிறார் என்கிற உணர்வோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்க ஆண்டவரே இவ்வேளையில் உருக்கத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிறோம், மன்றாடுகிறோம். உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. இசை மீட்கப்படுகிற போது, பாடல்கள் பாடி துதிக்கிற போது, இறைவனை உற்சாகத்தோடு நாம் ஆராதிக்கிற போது கடவுள் மனமிறங்கி வருகிறார். நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் குற்றங்களை மறிக்கிறார், நம்முடைய குறைகளை மன்னிக்கிறார். அவருடைய இரக்கம் நம் மீது பொழியப்படுகிறது, நம் குடும்பத்தின் மீது பொழியப்படுகிறது, நம் ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவருடைய அருள் ஊற்றெடுக்கிறது. ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது வந்து தங்குகிறது. எனவே பாடலை பக்தியோடு பாடி துதித்து ஆராதனை செய்வோம். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. மணிப்பூர் மக்களுக்காக சிறப்பான விதத்தில் இவ்வேளையிலே செபிப்போம். அங்கு வெடித்திருக்கிற கலவரம், சிறு குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் வதை செய்யப்படுகிறார்கள். இதோ அங்கிருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருகிற நிலை ஏற்படுகிறது. மக்கள் எல்லோரும் நாள்தோறும் பீதியில் உடைமைகளை எல்லாம் இழந்து, உறவுகளை எல்லாம் இழந்து தவிக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது. அங்கிருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொளுத்தப்படுகின்றன. மக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிலவுகிறது. இயேசுவே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் அப்பா. அந்த மக்களின் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே. அங்கு ஒரு நல்ல சூழ்நிலை நிலவ, சமத்துவம் ஓங்க, சகோதரத்துவம் ஓங்க, மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைத்திருக்க, ஆட்சியாளர்கள் மீது ஆண்டவரே உமது ஆவியை பொழிந்து அவர்கள் அந்த இடத்திலே அமைதியை கொண்டு வரும்படியான முயற்சிகளில் ஈடுபட வல்லமையாய் உம் ஆவியினுடைய வரங்களை வேண்டி செபிக்கிறோம். நீரே அவர்கள் மத்தியில் இருந்து செயலாற்றி அந்த இடத்தில் அமைதியை கொண்டு வர, அமைதியின் அரசரே,
அமைதியின் தூதுவரே, உம்மை நோக்கி மன்றாடி வேண்டி செபிக்கிறோம் அப்பா. உருக்கத்தோடு எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த மணிப்பூரில் அமைதி நிலவும்படியாக மன்றாடும். விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. உன்னருட்பேரொளி நடுவினிலே, உன்னருட்பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைந்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. திருப்பாடல் 4 ஜெபித்து அமைதிக்காக மன்றாடுவோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்கு உரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறச் செபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதழை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. விரைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.